பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கு 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த 3வது ப்ரோமோவில் சாச்சன் அவர்கள் அழுக விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சாக்குலினை தீபக் கிட்ட புலம்பிட்டு இருக்கிறாப்புல கட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிக் பாஸ்ல முத்துவை தாண்டி நீயும், அதாவது சாக்குலினும் சௌந்தர்யா வரது எனக்கு பிடிக்கல. வெளியில நீ அங்கே பேசிக்கிறது, நடந்துக்கிறது, கேம் பிளே பண்றதெல்லாம் வெளியில இருந்து பார்க்க சுத்தமா எனக்கு பிடிக்கல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு நீங்க நடந்துக்கிறது, கேம் பிளே பண்றது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு. அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா சாக்குலின் அவர்கள் சொல்றாங்க. அதாவது பிடிக்கல அப்படின்னா பார்க்காம இருக்க வேண்டியதானே. நானும் வந்து வெளியில வந்து பார்க்க போறதில்ல பிக் பாஸ். அப்படி இருக்கும்போது நீ உனக்கு பார்த்தா நீ ஆல்ரெடி உள்ளுக்கு இருந்துட்டு போயிருக்க. வெளியில இருக்கிறவங்க எத்தனை விமர்சனம் வச்சாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்துட்டு நீ வெளியில போயிட்டு அந்த எபிசோட பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்ற அப்படின்னா நீ எந்த மனநிலையில இருக்க? முத்துவுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா என்னையும் சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா இது பேசிட்டு இருக்கு அப்படிங்கிறப்பல சொல்லியிருப்பாங்க. இப்போ கூட அந்த வருஷம் கிட்ட ஒரு பாடல் பாட அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா மாதிரியே ஒரு டான்ஸ் ஆடி சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா மோக் பண்ணி பேசுறாப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாச்சன் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நிறைய பேர் விமர்சனம் வந்து வச்சுட்டு இருக்காங்க. அதாவது வெளியில போயிட்டு பெரிய அளவில் பாப்புலர் ஆக முடியல. பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து வெளியில போயிட்டு பெரிய அளவில் அவங்களுக்கு வரவேற்பு இல்லை, மக்கள் அளவில் வந்து கொண்டாடல அப்படிங்கிறதுனால உள்ளுக்கு இருக்கிற 2 பேரை வந்து பெரிய அளவில் மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை வந்து உடைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு காண்டில் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்பல வந்து பார்த்துட்டிங்கன்னா சாக்லின் வந்து குற்றச்சாட்டு சொல்றாங்க. அது வந்து உண்மைதான். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க உள்ளுக்கு இருக்கும்போது யாராச்சும் ஏதாவது ஒன்று பேசி யாரையாச்சும் அழுவிக்கிறதா ஒரு வேலையாக இருப்பாங்க. கேட்டால் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சனியை வந்து தப்பிச்சிருவாங்க. ஆனால் அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா பெரிய பூதாகரமாக எடுத்துக்கிட்டு அதை வந்து பேசி அழுது ஒரு மாதிரி அழுது புரண்டு அந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ உள்ளுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மறுபடியும் உள்ளுக்கு வந்திருக்காங்க. இது 3வது தடவை உள்ளுக்கு வராங்க. ஸோ வந்தாங்க, வெளியில் போனாங்க, மறுபடியும் உள்ளுக்கு இருந்தாங்க, மறுபடியும் வெளியில் போயிட்டு மறுபடியும் உள்ளுக்கு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு வாய்ப்பு வந்து இன்னைக்கு இந்த வீக்குக்கான எபிசோட எப்படி கொண்டு போகணுமோ அதை விட்டுவிட்டு சண்டையை மூட்டி விட்டு அதையே பேசி நீ வெளியில் இப்படி உனக்கு சப்போர்ட் இருக்கு, இப்போ பார்க்கவே பிடிக்கல, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகு விட்டு பார்க்கறதுல என்ன நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதை வந்து 3வது ப்ரோமோவும் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம சாச்சன் அவர்கள் பண்றது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இனிமே அவங்க வந்து டாப் 5 போக போறதில்ல, கப்பு வாங்க போறதில்ல, டாப் 2 கூட வர போறதில்ல. இருந்தாலும் ஏதோ ஒரு கடுப்புல வந்து சாச்சனா வந்து நம்ம சாக்லினையும் சௌந்தர்யாவையும் ஒரு மாதிரி டேமேஜ் பண்ணி பேசிட்டு நம்ம முத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா அண்ணா அப்படிங்கிற போர்வையில் வந்து வெற்றிலாம் பெறணும் அப்படின்னு கோயிலுக்குலாம் போயிருந்தாங்க. ஸோ அதை வந்து தூக்கி பிடிக்கிறாங்களோ அப்படிங்கிறப்பல பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ சாச்சனாவோட அந்த செயல்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.